என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அம்மாவின் இனிய வணக்கம். உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம், அஷ்டமி தினத்தில் நாம் எல்லாரும் வணங்க வேண்டிய பைரவ சுவாமியை பற்றி. பைரவ சுவாமி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் சிவபெருமானுடைய ஒரு அவதாரம். நமக்குள்ளே புழங்குற நாய்களை எல்லாருமே பைரவ சுவாமியாக வணங்கணுங்கிறது தான் அவரோட முக்கிய அம்சமாக இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கோயிலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பைரவ சுவாமியை வணங்கியிருப்பீங்க, அவரோட உருவத்தை பார்த்துருப்பீங்க, தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அவர் தன்னோட காலுக்கு பக்கத்தில் நாய்களை தான் தன்னோட திருப்பாதத்தில் சேர்த்துட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட பைரவ சுவாமி 64 திருமேனிகளில் வைரவர்ன்ற பேர்லேயும் நாம் கும்பிட்றோம். தமிழ்நாட்டில் நாய்களை பொறுத்த வரைக்கும் பைரவ சுவாமியை வச்சு தான் அந்த ஜீவன்களுக்கான மரியாதை கிடைக்குது. புராண கதைகள்லையும் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. பிரம்மர் ஒரு சமயத்தில் தன்னோட ஆணவத்தினால சிவபெருமானை அவமரியாதை பண்ணார். அந்த நேரத்தில் கோபமான சிவபெருமான் பைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மாவோட 5வது தலையை அகற்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் 4 தலைகளை கொண்டவராக அவரை நாம் வணங்கிட்டுருக்கோம். நாம் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா பைரவருக்குன்னு புராண கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில், பழங்காலத்து கோயில். இந்த கோயிலில் பைரவருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது. அங்கே போய் வணங்குற பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அவங்களோட வேண்டுதல்கள் பூர்ணத்துவமாக நிறைவேறுது, அவருக்கான வழிமுறைகளுக்கு சரியாக பண்ணும்போது அப்படின்னு. 2வது, விண்பேடுங்கிற இடத்துல ஒரு பழமையான கோயில் அவருக்காக இருக்குது. அந்த கோயிலும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்லையும் பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னிதானம் இருக்குது. ஸோ நம்மளோட சராசரி வாழ்க்கையில் புழங்குற நாய்களை நாம் மதிக்கணும், அதையும் ஒரு ஜீவனாக மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வழிநடத்தல் தான் இந்த அவதாரம்னு நான் நம்புகிறேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லா ஜீவனங்களையும் அன்பாக நேசிக்கணும். இதுதான் சுவாமி நமக்கு எப்போவுமே சொல்கிற விஷயம். அப்படி அவர் சொல்கிற விஷயத்தில் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீவனோட அவதாரத்தை முக்கியமாக எடுத்துக்கிட்டு அவர் நமக்கு புரிய வைக்கிறது என்னென்னா, அந்த ஜீவனுக்கான வாழ்க்கையை மனுஷங்களான நம்மளால் முடிஞ்ச எந்தவித ஒரு உதவியையும் செஞ்சு அந்த ஜீவன்களை நம்ம பாதுகாக்கணுன்ற எண்ணத்துக்காக இருக்கலான்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பைரவரை கும்பிடுறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வாழ்க்கையோட முக்கிய பிரச்சனையாக இருக்கிற கடன் சுமை நீங்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு அருள் புரிவார். மேக்சிமம் நிறைய பேர் பைரவரை கும்பிடுறதுக்கு அவரை தேடி போகிறதுக்கான முக்கியமான காரணம் கடன் சுமை, 2வது வருமானம், அதை விட 3வது நம்மளோட மன நிம்மதி. எந்த ஒரு உயிருக்கும் நம்ம உணவையோ இல்லை ஒரு பாதுகாப்பையோ அந்த உயிருக்கான உதவியையோ நம்ம செஞ்சோன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி, நம்மளுக்கே தெரியாத ஒரு மன சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அந்த காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு வழிமுறை தான் பைரவர் வழிமுறை. நாம் அவரை நித்தியமாக வணங்கணும், அவரை கடவுளாக ஏற்றுக்கணும். சிவபெருமானாக அவரை முழுசாக ஏற்றுக்கிறதுக்காக அவர் எடுத்த ஒரு அவதாரமாக இருந்தாலும் அந்த அவதாரத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுக்குறாரு. எல்லா உயிர்களையும் நேசிங்க, அதில் இந்த உயிர்கள் நன்றியோடு இருக்குது. ஒரு முறை நீங்கள் அதுக்கு உணவளித்தாலும் அது உங்களை வாழ்நாள் முழுசும் கவனம் வச்சுக்கும். எல்லா விதத்துலேயும் நமக்கான ஒரு உறவாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே சில பேர் வளர்த்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சமாதிலேயே போய் இருந்து சாப்பிடாம இருந்த ஜீவன்கள்லாம் கூட இப்போ இருக்குது. நாம் ரீசெண்டாகவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவை கூட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையிலையும் நம்ம அப்படிப்பட்ட ரொம்பவும் உண்மையான உயிர்களாக அந்த ஜீவன்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக சுவாமி இருக்கும்போது நம்மளால் அதை விட சிறந்தவங்களாக வாழறதுக்கான வழியையும் அவர் அதில் கொடுக்குறாரு. என்னென்னா அஷ்டமி அன்னைக்கு அந்த ஜீவன்களுக்கு
உணவளிக்கிறது. முக்கியமாக கருப்பு நாய்களுக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா, நிறைய பேர் வந்து கருப்புங்கிறத நம்மளோட சுபாவம் அது எல்லாருமே வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நாம் அதை ஒதுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த உயிரை முக்கியத்துவமாக சொல்லி அதை போல் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து உணவளிக்கணுன்றது தான் இந்த அஷ்டமி தினத்தில் நம்ம பண்ணணுன்றதுக்காக சொல்கிறது. அதுக்கு அர்த்தம் அஷ்டமி தினத்தில் மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும்னு இல்லை, எல்லா நாள்லேயும் நம்மளால் முடிஞ்சது பறவைகளுக்கோ நாய்களுக்கோ இல்லை ஐந்தறிவு ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி மாதா எப்படி நம்ம ஒரு பசுவாக ஏற்றுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன உணவளிக்கணுமோ அந்த மாதிரி எல்லா உயிர்களையும் நேசிக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு சுவாமியையும் ஒவ்வொரு உயிரினத்தோட அவதாரமாக நாம் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வழிமுறையை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட எண்ணம் சரியானதாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எந்த ஒருத்தவங்களையும் நம்ம அன்பாக நேசித்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலையோ இல்லை அந்த ஜீவனை காப்பாற்றுறதுலையோ இல்லை அந்த ஜீவனுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கொடுக்கறதுனாலையோ நமக்கு வேதனை வராது, கண்டிப்பாக மன நிம்மதி தான் வரும். இதை எல்லாருமே வீட்டுக்குள்ளே நாய்களை வளர்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை ரோட்டில் உணவுக்காகவோ உறைவிடத்துக்காகவோ பாதுகாப்புக்காகவோ வேதனைப்படுற எல்லா ஜீவன்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாம் எல்லாரும் நம்மளோட சாப்பாட்டில் ஒரு பிடி உணவு அந்த உயிர்களுக்கு கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தருமே அந்த ஜீவன் எந்த ஒரு தப்பும் செய்யாது, எந்த ஒரு வீட்டுக்கு போய் தொந்தரவும் செய்யாது, திருடவும் திருடாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான், அது வயிறு நிறையணும். அது தவிர அதுக்கு நம்மளை தேடி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கணுன்ற எண்ணமோ இல்லை அபகரிக்கணுன்ற எண்ணமோ இல்லை நம்மளை ஏமாற்றி அதோட வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்ற எண்ணமோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதோட தேவை இது மட்டும்தான், அதோட பசி. அந்த பசியோட வேதனை தாங்க முடியாததுனால யாராவது நமக்கு செய்வாங்களான்ற அந்த ஒரு வேதனையோட தன்னோடு இருக்கிற சக ஜீவன்களுக்கிட்டேயும் அதுங்க குரோதமாக நடந்துக்குதுங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் யோசித்து இப்படி ஒரு வழிமுறையை வச்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். நாம் தினமுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகிற வழியில் ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை வீட்டிலையோ இல்லை வெளியே எங்கே போகும்போதோ கையில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை நம்ம கையில் ஒரு சாப்பாடு இருந்தாலோ ஏதாவது ஒரு ஜீவன் நம்மளை கூட வந்தாலோ இல்லை எங்கேயாவது நம்ம பார்த்தாலோ ஒரு ஓரமாக அந்த ஜீவனுக்கு அந்த ஒரு பிடி சாதம் வச்சுட்டா அதுக்கு அந்த வயிறு நிறைய அளவுக்கு அதுக்கான உணவு கிடைச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக மற்ற உயிர்களை தொந்தரவு பண்ணாது. நாம் வந்து மாமிச உணவை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. சராசரியாக நம்மக்கிட்ட இருக்கிற உணவு இல்லை, நம் கையில் சாப்பாடு வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி அதில் ஒரு 3 பிஸ்கெட் இல்லை ஒரு 5 பிஸ்கெட் அந்த ஜீவனங்களுக்கு நம்ம வச்சோம்னா பசியோட வேதனை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வீரியமாவது அதுக்கு குறையும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கோபம் குறைஞ்சதுன்னா அது யாரையும் தொந்தரவு பண்ணாது, யாரையும் கஷ்டப்படுத்தாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல் வாசலில், போகிற வழியில், குப்பை தொட்டியாண்ட எல்லா இடத்துலையுமே ஜீவன்கள் இருக்குது. அதுங்க எல்லாத்துக்குமே தேவை ஒன்று தான், வயிற்று பசி. அதுங்க பாதுகாப்பாக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் தங்கிறதுக்கு யாராவது ஆதரிக்க மாட்டாங்களான்ற வேதனை. அதுக்கும் மேலே அதுங்க எதிர்பார்க்கறது அதுங்களுக்கு உதவுற ஒரு நல்ல மனுஷத்தன்மை. மனுஷங்கக்கிட்ட அதை தவிர அதுங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சோன்னா எந்த ஒரு ஜீவனும் யாருக்கும் பாரம் இருக்காது. நம்ம தனியாக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்து செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அது இருக்கிற இடத்துலையே நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தோம்னா அதுக்கு எங்கே பாதுகாப்புன்னு நினைக்குதோ அந்த இடத்துல போய் இருந்துக்கும், நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதோட பைரவரை வணங்குறதுக்கான வழிமுறையை நம்ம எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு தெரியல. முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களால சரியான நேரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஏன்னா ஈவினிங்கில் தான் அவரை வணங்கணுன்றது ஒரு வழிபாடாக வச்சுருக்காங்க. அதை நம்ம அந்த நேரத்தில் வந்து செய்ய முடியுமான்னு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து பசங்க இருக்கிறவங்களோ இல்லை வயசானவங்களோ இப்போ ஏதோ பனிக்காலமாக இருக்குது, இந்த நேரத்துலலாம் முறையாக செய்ய முடியுமான்னு தெரியாது. இப்படி செய்ய முடியாதவங்க இந்த சின்ன விஷயத்தை செஞ்சாலே அது பைரவருக்கு நம்ம செய்கிற சேவையாக தான் அவர் ஏற்றுக்கிறாரு. பைரவரை முறையாக வணங்கணும்னு நினைக்கிறவங்க பைரவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோயில்கள் கபாலீஸ்வரர் கோயிலோ வெண்வீடு கோயிலோ இருக்குது,
அங்கே நீங்கள் போயிட்டு வணங்கினாலும் வாங்கினாங்களாம். மிளகு தீபம் போட்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு போட்டு அதில் தீபம் ஏற்றி சாமிக்காக வேண்டிக்கோங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு கற்பூரம் கூட அவருக்கு ஏற்றிட்டு வணங்கிக்கோங்க. உங்களால் கோயிலுக்கு போயிட்டு வணங்க முடியலன்னா வீட்டுக்கு வந்து பைரவரை நினச்சி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு நீங்கள் போய் அவரை வணங்கி அவருக்கான முழு அருளாசியும் பெற்றீங்கன்னா உங்களோட வேண்டுதல் என்னவோ நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் தொடர்ந்து ஒரு 9 வாரம் விடாமல் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு 9 மாதம் விடாமல் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வேண்டி பாருங்கள். அப்படி உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் முடியலன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம இப்படி உங்களால் 21 முறையோ 9 முறையோ உங்களால் எத்தனை முறை கணக்கு தானே இல்லை. மனசால நம்ம கூப்பிடுறது தான் கடவுளுக்கு கேட்க போகுது. அவர் கணக்கெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அந்த கணக்கு எதுக்கு சொல்கிறதுனா நம்ம மனசில் மொத்தமும் ஒருமித்து நம்மளை கடவுளை தியானிக்கிறதுக்கான ஒரு நேரம் அது. அந்த நேரத்தை நாம் உருவாக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எடுத்த உடனே நம்ம மனசு ஒருநிலைப்படாது. நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்மளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களோட ஓட்டத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஒரு எண்ணிக்கையை சொல்லி அந்த எண்ணிக்கைக்கு நம்ம வழிபாடு பண்ண நம்மளோட மனசு அவரை முழுசாக ஏற்றுக்கும். அவரை எந்த அளவுக்கு நம்ம ஆவாகனம் பண்ணி ஏற்றுக்கிறோமோ மனசில் அந்தளவுக்கு அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துவார்ன்றதுக்காக. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம். நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயம். எல்லாரும் இதை நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டு செய்வீங்கன்னு நம்புகிறேன். இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பான வழிநடத்தல் கொண்டு இருந்தாலோ தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் என்னை சரி பண்ணிக்கிறேன். அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.